அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். புரொஃபசர் அகாடமி யுஜிடிஆர்பி தமிழ் வகுப்பில் உங்களோடு சேர்ந்து பயணிக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீவக சிந்தாமணி பார்க்க போறோம். இல்லையா? போன வகுப்புல சிலப்பதிகாரம் முழுக்க இதுவரைக்கும் நீங்க படிச்சிருப்பீங்க. அத அப்படியே நினைவுபடுத்திக்கிட்டே வாங்க. சரிங்களா? ஒரு ஒரு வகுப்பு போகும்போதும் முன்னாடி படிச்சத ஒரு முறை திருப்புதல் செஞ்சுட்டு, அடுத்தது படிச்சீங்கன்னா நிச்சயமா எளிமையா இருக்கும். சரி, இன்னைக்கு நம்ம காப்பியங்கள் தலைப்புல சீவக சிந்தாமணி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நாம படிக்கிற கூடிய ஒரு ஒரு பக்கத்துலயும் என்ன இருக்கு அப்படின்னா, நம்மளுடைய விடாமுயற்சி இருக்கணும், நம்மளுடைய நம்பிக்கை இருக்கணும். சரிங்களா? நம்ம நிச்சயமா தேர்வுல வெற்றி பெறுவோம் அப்படின்ற நம்பிக்கை இருக்கணும். ஒரு ஒரு பக்கத்துலயும் இருக்கக்கூடியது நம்மளுடைய எதிர்காலம். இந்த ஒரு பகுதி நிச்சயமா தேர்வுல கேட்பாங்க. அத நான் சரியா எழுதுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோட படிங்க. சரிங்களா? நம்பிக்கை மட்டும் தான் நிச்சயமா நமக்கு உதவியா இருக்கும். சரி. சீவக சிந்தாமணி. இப்ப சீவக சிந்தாமணி அப்படின்னு சொல்லும்போதே நம்ம நினைவுக்கு என்ன வரும்? சீவகனுடைய கதை. சீவகன் என் வகை மகளிரை திருமணம் செய்த அந்த கதை அப்படியே ஞாபகத்துக்கு வந்துடணும். சரிங்களா? சரி. ஆசிரியர் திருத்தக்க தேவர். இப்ப திருத்தக்க தேவரால் இயற்றப்பட்டது சீவக சிந்தாமணி. காலம் கிபி 9ஆம் நூற்றாண்டு. சில புத்தகங்கள்ல மாற்றியும் இருக்கும். 9 அப்படின்றது பெரும்பான்மையும் இருக்கக்கூடிய அந்த புத்தகங்கள்ல இருக்கு. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சரி. சமயம் அப்படின்னு சொல்லும்போது சமண சமயத்தை சார்ந்த ஒரு நூலாக இருக்கு. பாவகை விருத்த பாவால் ஆனது. விருத்தம் கொண்டு எழுதப்பட்ட முதல் நூல் அப்படின்னு சொன்னாலும் சீவக சிந்தாமணியையே சாரும் இல்லையா? இப்ப பாடல்கள் 3147 பாடல்களை கொண்டது இல்லையா? 3147 அப்படின்னு சொல்லும்போது மற்றும் ஒரு நூல் நினைவுக்கு வருதா? 3147 அப்படின்னு சொல்லும்போது என்ன நூல்ல இந்த மாதிரி எண்ணிக்கையில இருக்கு? சொல்லுங்க பார்க்கலாம். 3147 பாடல்களை கொண்ட நூல் எது? இன்றைக்கான முதல் கேள்வி. சீவக சிந்தாமணி அப்படின்னு சொல்லும்போது 3147 பாடல்கள். அப்போ இந்த பாடல் எண்ணிக்கையில இருக்கக்கூடிய மற்றும் ஒரு நூல் எது? என்னாச்சு? யாருமே பதில் சொல்லலையே. படிக்கணும், படிக்கணும். சரி. தேடி தேடி படிங்க. சரிங்களா? இன்னைக்கான கேள்வி கேட்டாச்சு. நீங்க கேள்விக்கான பதில தேட ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் மறக்கவே மாட்டீங்க. சரி, ஆசிரியரின் வேறு பெயர்கள் பார்க்கும்போது திருத்தகு முனிவர், திருத்தகு மகாமுனிவர், திருத்தக்க முனிவர் அப்படின்னு சொன்னாலும் நம்ம திருத்தக்க தேவரையே சாரும். தேவர் அப்படின்னு சொன்னாலும் யாரு அப்படின்னு திருத்தக்க தேவரையே சாரும் இல்லையா? அப்போ இந்த மாதிரி பாடல் வரிகளை நினைவுக்கு வச்சுக்கோங்க. திருத்தகு முனிவர், திருத்தக்கு மகாமுனிவர், திருத்தக்க மகாமுனிகள் அப்படின்னு சொன்னாலும் திருத்தக்க தேவரையே சார்ந்து சொல்லக்கூடிய வேறு பெயர்களாக இருக்கு. இப்போ அதே மாதிரி பார்க்கும்போது நூலின் வேறு பெயர்கள். சீவக சிந்தாமணி நூலின் வேறு பெயர்கள் யாவை அப்படின்னு கேட்கும்போது இதுல இருக்கக்கூடிய பெரும்பான்மையான பெயர்கள் நமக்கு தெரியும் இல்லையா? மனநூல் தெரியும், முக்தி நூல் தெரியும், காம நூல் தெரியும். இயற்கை தவம் அப்படின்னு சொன்னாலும் சீவக சிந்தாமணியை அழைக்கக்கூடிய ஒரு நூல். அது நமக்கு தெரியணும். முதல் விருத்தப்பா காப்பியம் எது அப்படின்னு கேட்டாலும் சீவக சிந்தாமணி. முதலில் விருத்தப்பா கொண்டு இயற்றப்பட்ட காப்பியம் அப்படின்னு சொல்லும்போது சீவக சிந்தாமணி எழுதணும். தமிழ் இலக்கிய நந்தாமணியாகவும் இருக்கக்கூடியது சீவக சிந்தாமணி. முடிபொருள் தொடர்நிலை செயல் அப்படின்னு சொன்னாலே காப்பியங்கள். அதுல சீவக சிந்தாமணின்னு சொல்லும்போது முடிபொருள் தொடர்நிலை செயல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதுல நமக்கு என்ன தெரியணும்? இயற்கை தவம் அது நினைவுக்கு இருக்கணும். தமிழ் இலக்கிய நந்தாமணி இது நினைவுக்கு இருக்கணும். இது எல்லாமே நமக்கு
பெரும்பான்மையும் தெரிஞ்சதுதான் இல்லையா? மணநூல். திருமணங்கள் எண்வகை திருமண முறை சொன்னதுனால மணநூல் என அழைக்கப்படுவது முக்தி நூல். கடைசியில வந்து சீவகன் நோன்பிருந்து இருக்கக்கூடிய அந்த நிலை சொல்லியிருப்பாங்க. முக்தி நிலை காம நூல் இல்லையா? காம திலகம் என்று அழைக்கப்படக்கூடியவன் சீவகன். இயற்கை தவம். அப்போ வந்து இயற்கை எழில் கொஞ்சம் இந்த நூல் அமைஞ்சிருக்கும். அதனால இயற்கை தவம். முதல் விருத்தப்பா காப்பியம். தமிழ் இலக்கிய நந்தாமணி. இப்போ முடிபொருள் தொடர்நிலை செயல் என அழைக்கப்படுவது சீவக சிந்தாமணி. அதே போல பார்க்கும்போது 13 இலம்பகங்களை கொண்ட இருக்கு இல்லையா? சீவக சிந்தாமணி வந்து 13 இலம்பகங்கள். அப்போ என்னென்ன இலம்பகம் அப்படின்னு சொல்லிட்டு வரிசை முறையில படிச்சு வச்சுக்கோங்க. காந்தர்வதத்தை, குணமாலை, பதுமை, பதுமையார் இலம்பகம், கேமசரியார் இலம்பகம், கனகமாலையார் இலம்பகம், விமலை, சுரமஞ்சரி, லக்கணியார், கோவிந்தையார், நாமகள், மண்மகள், பூமகள், முக்தி இலம்பகம். இந்த மாதிரியான ஒரு 13 இலம்பகங்களை கொண்டு இருக்கக்கூடியது சீவக சிந்தாமணி. இந்த சீவக சிந்தாமணி ஆசிரியர் திருத்தக்க தேவர் இல்லையா? திருத்தக்க தேவர் இந்த நூல் எழுதும் போது அதனுடைய அமைப்பு வரலாறு எப்படி கொடுத்திருக்காங்க அப்படின்னா, முதல்ல வந்து திருத்தக்க தேவர் வந்து திருமல சங்கத்தை சார்ந்தவர் இல்லையா? மதுரையில் திருமல சங்கத்தை சார்ந்தவர் திருத்தக்க தேவர். காமச்சுவை ததும்ப ஒரு காப்பியம் எழுத முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அச்சங்கத்துல இருக்கக்கூடிய புலவர்கள் சொல்றாங்க. சமண துறவியா இருக்கக்கூடிய இந்த திருத்தக்க தேவரை காமச்சுவை ததும்ப எழுத முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா இந்த கூற்றை மறுத்து என்ன பண்றாரு, சீவக சிந்தாமணியை ஆசிரியர் திருத்தக்க தேவர் நான் எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஆசிரியர் அச்சனந்தையிடம் அனுமதி கேட்கிறாரு இல்லையா? அப்ப திருத்தக்க தேவர் என்ன பண்றாரு, காமச்சுவை ததும்ப பொருள் எழுத முடியாது அப்படின்ற அந்த நிலையை மறுத்து நான் ஒரு நூல் எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, தன்னுடைய ஆசிரியரான அச்சனந்தி முனிவரிடம் அனுமதி கேட்கிறாரு. அனுமதி கேட்கும்போது இவருடைய புலமையை சோதித்து அறியறதுக்காக என்ன பண்றாங்க, தொலைவில் இருக்கக்கூடிய நரியை பற்றி பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே நிலையாமை குறித்த பாடல் பாடுறாரு. இளமை நிலையாமை, யாக்கை நிலையாமை, செல்வங்கள் நிலையாமை குறித்து என்ன பண்றாரு, நரி விருத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நூல் பாடுறாரு திருத்தக்க தேவர். அப்ப திருத்தக்க தேவர் நிலையாமையை குறித்து பாடக்கூடிய நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம இப்ப படிச்சுட்டு இருக்கக்கூடிய நரி விருத்தம் அதை வந்து சொல்லணும். அதாவது திருத்தக்க தேவர் நிலையாமையை குறித்து பாடிய நூல் எது அப்படின்னு கேட்கும்போது நரி விருத்தம். அப்ப அது அவருடைய திருமையூர் வந்து அச்சனந்தி மாலை என்ன பண்றாங்க, நன்று மேம். பெரிய புராணங்கள் 3147 பாடல்கள் கொண்டு இருக்கும் நம்ம பார்த்தோம். நான் அந்த பெரிய புராணம் நடத்தும் போதும் சொன்னேன், சீவக சிந்தாமணியிலயும் இதே பாடல் எண்ணிக்கை தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். எல்லாருமே வந்து தேம்பாவணின்னு சொல்லியிருக்கீங்க. சரி, நீங்க இந்த மாதிரி பொருத்தி பார்த்து படிங்க, எளிமையா இருக்கும்ல. சரிங்களா? சரி, இன்னைக்கு உள்ள பாடத்தை கவனிங்க. வேற எதுவும் தேடிட்டு இருக்காதீங்க. இன்னைக்கு கவனிங்க கொஞ்சம். சரி, அப்போ வந்து அச்சனந்தி முனிவர் சொல்றாங்க, இந்த நரியை பார்த்து நீ பாடல் பாடு அப்படின்னு சொன்னோன்னே நிலையாமை கருத்துக்களை பாடுறாங்க இல்லையா? இந்த உலகத்துல வந்து எதுவுமே நிலை கிடையாது. இறைவனிடம் சென்று சரணாகதி அடைவதே நிலை இல்லையா? அப்போ இளமை நிலையாமை, யாக்கைன்னா உடல் நிலையாமை, செல்வ நிலையாமையை குறித்து நரி விருத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காப்பியத்தை அழகா எழுதுறாரு. இப்ப அவருடைய திறமையை உணர்ந்த அச்சனந்தி முனிவர் என்ன பண்றாங்க, காப்பியம் எழுத அனுமதி அளிக்கிறாங்க. திருத்தக்க தேவர் என்ன பண்றாரு, 8 நாளில் சீவக சிந்தாமணியை எழுதி முடிக்கிறாங்க. இப்போ சீவக சிந்தாமணி எத்தனை நாட்கள் எழுதப்பட்டதுன்னா 8 நாள்கள்ல எழுதியிருக்கக்கூடியதான ஒரு காப்பியம். சரி, இப்போ நரி விருத்தம் பாடியிருக்காங்க, நிலையாமை கருத்துக்கள் கொண்டு இருக்கக்கூடியது. அது போல சீவக சிந்தாமணியை பாடுறதுக்காக தன்னுடைய ஆசிரியரான அச்சனந்தி முனிவரிடம் அனுமதி வாங்கிடுறாரு. 8 நாள்ல இந்த நூல் வந்து எழுதி முடிச்சுடுறாங்க. சரி,
அதே மாதிரி கம்பராமாயணம் எத்தனை நாள்ல எழுதி முடிச்சதா நம்மளுக்கு ஒரு குறிப்பு இருக்கு? சொல்லுங்க பார்க்கலாம். கம்பராமாயணம். நன்று மேம், நன்று மேம். 15 நாள்ல தான் எழுதி முடிச்சிருப்பாங்க. இப்போ 8 நாள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம கம்பராமாயணம். 8 நாள் சொல்லும்போது சீவக சிந்தாமணி. சரி. இப்ப இந்த நூலும் நல்ல முறையில அரங்கேறுது. அப்ப அரங்கேறினதுக்கு அப்புறம் பெரும் புலவர்கள் பாராட்டுறாங்க. அப்ப திருத்தக்க தேவர் வந்து இவ்ளோ காமச்சுவை ததும்ப எழுதியிருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு, இன்பம் துய்த்தவராகத்தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்றாங்க. அப்போ வந்து தன்னுடைய நிலைமையை நிரூபிக்கிறதுக்காக என்ன பண்றாரு? பழுக்க காய்ச்சிய இரும்ப கையில் பிடித்து, ஆ தன்னுடைய தூய்மை நிலைய வந்து உறுதிப்படுத்துறாரு. இத வந்து அந்த சூழல் நூல் தோன்றியதற்கான அந்த சூழல் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சரி. இதுக்கு மேல பொறுமையா போக முடியாது. ஏன்னா, எளிமையான கருத்துக்கள் தான் இருக்கு இல்லையா? நமக்கு தெரிஞ்சது தான் இல்லையா? இப்ப ஆசிரியர் திருத்தக்கதேவர் சமயம் சமண சமயம் பாவகை விருத்தப்பாவால் எழுதப்பட்ட முதல் நூல். ஆசிரியரின் வேறு பெயர்கள் திருத்தகு முனிவர், திருத்தகு மகாமுனிவர், திருத்தக்க மகாமுனிவர். வேறு நூல்கள்ல வந்து எல்லாமே தெரிஞ்சது. இயற்கை தவம், தமிழ் இலக்கிய நந்தாமணி. இத நல்லா நினைவுபடுத்திக்கோங்க. 13 இலபகங்கள் அப்படியே கண்ண மூடி லைனா சொல்லி பார்த்துக்கோங்க. காந்தர்குத்தை, குணமாலை, பதுமை, கேமசரி, கனகமாலை, விமலை, சுரமஞ்சரி, லக்கனை, கோவிந்தையர், நாமகள், மண்மகள், பூமகள், முக்தி அப்படின்னு சொல்லிட்டு படிச்சு வச்சுக்கோங்க. அப்போ வந்து கதை எழுந்த சூழல் அப்படின்னு வரும்போது பெரும்பிலர் சங்கத்தை சார்ந்தவர் திருத்தக்க தேவர். அவர் வந்து நான் காமச்சுவத்தை அங்க இருக்கக்கூடிய புலவர்கள் என்ன சொல்றாங்க? சமண சமர் சமண சமயத்துல இருக்கக்கூடிய துறவிகள் வந்து காமச்சுவை ததும்ப நூல் எழுத முடியாது. நூல் எழுத முடியாது. அது ஒரு முக்கியமான பாயிண்ட். இப்ப நூல் எழுத முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு? திருத்தக்க தேவர் வந்து அனுமதி கேட்கிறாரு தன்னுடைய ஆசிரியர் அச்சநந்தி கிட்ட. அப்போ வந்து நரியை பாடுக அப்படின்னு சொல்லும்போது நிலையாமை குறித்த கருத்துல நரி விருத்தம் பாடுறாங்க. அப்ப 8 நாள்ல வந்து இந்த சீவக சிந்தாமணியும் பாடி முடிக்கிறாங்க. நூல் நல்ல முறையில் அடங்கியது தன்னுடைய தூய்மை நிலையை வந்து சொல்லுறாரு. சரி. நிரூபிக்கிறாங்க. இந்த இடத்துல ஒரு பாடல் பார்க்கலாம். நம்ம வளைக்கையால் கடைசியர் மட்டு வாக்களின் திளைத்தவர் பருகிய தேரல் தேங்குழி கழிப்ப உண்டு இள அனம். அனம்னா இந்த இடத்துல அன்னப்பறவை கன்னி நாரையை திளைத்தலின் பெடைமயில் தெருட்டும் செம்மற்றே. அப்போ வந்து அந்த இது இருக்கு இல்லையா? தேரல்னா என்ன? தேரல்னா கல் உணவு. தேன் போன்ற இனிய கல் உணவை குறிக்கக்கூடியது. அப்ப அது உண்டு அந்த அன்னப்பறவை என்ன பண்ணுதாம், அதனுடைய நிலை தடுமாறி நாரையை சென்று ஆஹ் கல் நன்று மேம், நன்று மேம். இப்ப பாருங்க, அந்த அன்னப்பறவை என்ன பண்ணுது? அருகில் இருக்கக்கூடிய நாரையை நாடுகிறது. இத பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த பெண் மயில் தன்னுடைய ஆண் மயிலுக்கு அறிவுரை சொல்லுது. இந்த மாதிரியான கல் உணவு வந்து ஆஹ் தீமைதான் இல்லையா? ஆனா அந்த காலத்துல எல்லாரும் எடுத்துக்கிட்டாங்க. ஆனா அதிகமா எடுத்துக்க கூடாது. மது அருந்துவதால் வரும் தீமையை கூறுவதாக இந்த பாடல் நமக்கு அறிவுறுத்தக்கூடியதாக இருக்கு இல்லையா? இது வந்து பாடல் விளக்கம். இப்போ உழத்தியர் வார்த்த அந்த மது கீழே சிந்துகின்றது. அதனை பருகிய அந்த ஆண் அன்னப்பறவை மதுவினுடைய மயக்கத்தால் நாரையை நாடுகின்றது. அதை கண்ட அந்த பெண் மயிலானது என்ன பண்ணுதாம்? அந்த நிலையை பார்த்து தன்னுடைய ஆண் மயிலுக்கு அறிவுரை கூறுவதாக இந்த பாடல் சொல்லியிருப்பாங்க. அந்த பாடல் வரிகள் கொடுத்தாங்க அப்படின்னா சீவக சிந்தாமணி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியணும் இல்லையா? வளைக்கையால் கடைசியர் மட்டு வாக்களின் திளைத்தவர் பருகிய தேரல் கழிப்ப உண்டு இள அன்னம். இள அன்னம் அப்படின்னு வரும்போது நமக்கு அன்னப்பறவை கன்னி நாரையை திளைத்தலின் நாரையை நாடக்கூடிய அந்த நிலையை பார்த்துட்டு பெடைமையில் தெருட்டும் செம்மற்றே அந்த பெண் மயில் வந்து அறிவுரை சொல்லக்கூடியதாக இந்த பாடல் அமைச்சிருப்பாங்க இல்லையா? அதை வந்து ஞாபகப்படுத்திக்கலாம்.
இப்போ இந்த சிலப்பதிகாரத்துல இருக்கக்கூடிய பாடல்கள் முழுக்க வந்து விருத்தப்பான்னு சொல்லிட்டோம் இல்லையா? இந்த விருத்தப்பா பாடல்கள் கானல் வரி பாடல்கள்ல தான் முதல்ல அமைஞ்சிருந்தது இல்லையா? கானல் வரி சிலப்பதிகாரத்துல இருக்கக்கூடிய கானல் வரி பாடல்கள்ல விருத்தப்பாவுக்கான தோற்றுவாய் அமைந்தது. கானல் வரி மொத்தம் ம். அது மட்டும் நம்ம சிலப்பதிகாரம் முழுக்க விருத்தப்பான்னு எடுத்துக்க கூடாது. சிலப்பதிகாரத்துல கானல் வரி அந்த காதை மட்டும் விருத்தப்பாவில் அமைந்து தோற்றுவாய் செய்தது. அதன் பிறகு நமக்கு சீவக சிந்தாமணியை முழுக்க என்ன பண்றாரு? விருத்த காப்பியமாக படைத்தவர் திருத்தக்க தேவர். இதனைத் தொடர்ந்து நெறைய நூல்கள் விருத்தப்பாவுல நெறைய அதுக்கப்புறம் நெறைய அறிஞர்கள் வந்து எழுத ஆரம்பிச்சுட்டாங்க. அதுபோல சேக்கிழார் என்ன பண்றாரு? பெரிய புராணம் அப்படின்றதுலயும், கம்பர் கம்ப ராமாயணத்தையும் விருத்தப்பாவால எழுதியிருக்காங்க. அப்போ வந்து இந்த விருத்தப்பா பாடிய கம்பர் என்ன சொல்றாரு? விருத்தப்பா பாடிய அந்த கம்பர் வந்து, "சிந்தாமணியில நான் ஒரு அகப்பை முகர்ந்து கொண்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு சீவக சிந்தாமணியுடைய பெருமையை சொல்லக்கூடியதாக ஒரு நிலை ஒரு செய்தி வந்து சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. குறிப்புகள் இருக்கு. இல்லையா? அப்போ சிலப்பதிகாரத்துல இருக்கக்கூடிய கானல் வரி பாடல்கள் தான் இந்த விருத்தப்பா பாடல்களுக்கு தோற்றுவாயாக இருக்கு. அப்போ அத பயன்படுத்திக் கொண்டு என்ன பண்றாங்க? சீவக சிந்தாமணி ஆசிரியர் நம்ம திருத்தக்க தேவர் நூல் முழுக்க காப்பியம், விருத்த காப்பியத்தால அமைக்கிறாங்க. விருத்தப்பாவினால முதலில் தோன்றிய விருத்தம் அப்படின்னு சொன்னாலே சீவக சிந்தாமணி. இப்ப இதனைத் தொடர்ந்து நெறைய பேர் எழுதியிருக்காங்க. சேக்கிழார் பெரிய புராணம், கம்பர் கம்பராமாயணத்தை எழுதியிருக்காரு. இந்த கம்பராமாயணத்தை எழுதின கம்பர் என்ன பண்றாங்க அப்படின்னா, நான் வந்து இந்த சீவக சிந்தாமணியில ஒரு அகப்பை முகந்து கொண்டேன். விருத்தப்பா என்னும் ஒரு சிறந்த அகப்பை முகந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய சிறப்ப சொல்லக்கூடியதான ஒரு பாடல். இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த நூல் எந்த நூலோடைய தழுவி எழுதப்பட்டது அப்படின்னா சத்திர சூடாமணி, ஸ்ரீ புராணம், கத்திய சிந்தாமணி. அந்த நூலோடைய தழுவல் தான் இந்த சீவக சிந்தாமணி. இந்த சீவகனுடைய கதைய திருத்தக்க தேவர் எந்தெந்த நூல்கள்லாம் தழுவி எழுதினாருன்னா சத்திர சூடாமணி, ஸ்ரீ புராணம், கத்திய சிந்தாமணி இந்த மாதிரி நூல்களை 8 நாள்ல அத தழுவி அப்படின்னா என்னன்னா தழுவல் நூல்னா ஒரு நூல்ல இருக்கக்கூடிய கருத்துக்களை நம்மளுடைய பண்பாடு முறைக்கு ஏற்ப மாற்றம் செய்து எழுதக்கூடியதுதான் தழுவல். என் மொழிபெயர்ப்பு அப்படின்னா இது என்ன இருக்கோ அதை அப்படியே தான் எழுதணும். எந்த மாற்றமும் செய்யக்கூடாது. அது மொழிபெயர்ப்பு. சத்திர சூடாமணி, ஸ்ரீ புராணம், கத்திய சிந்தாமணி இந்த 3ம் எதுக்கு வரும்? நம்ம இப்ப படிச்சுட்டு இருக்கக்கூடிய திருத்தக்க தேவர் எழுதிய சீவக சிந்தாமணி. சீவக சிந்தாமணிக்கு பின் வந்த காப்பியங்கள்லாம் சீவக சிந்தாமணிக்கு பின்வந்த காப்பியங்கள் எல்லாமே வந்து நாட்டுப்படலம், நகரப்படலம் அந்த மாதிரியான அமைப்புகள கொண்டு எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்போ நேயமாங்கத நாட்டின் சிறப்பு மிகச் சிறப்பாக சொல்லியிருப்பாங்க. நகரத்தினுடைய அமைப்பு அழகா சொல்லியிருப்பாங்க. இப்படிலாம் இருக்கும்போது, அதுக்கு இப்ப சீவக சிந்தாமணிக்கு பின் வந்த அ முழுக்க காப்பியங்கள் எல்லாமே வந்து நாட்டுப்படலம், நகரப்படலம் அமைக்க தான் எழுதியிருப்பாங்க. தமிழ் மொழிக்கு இலியட், ஒடிசி போல சிறப்புடையது அப்படின்னு சொல்லும்போது, இந்த சீவக சிந்தாமணி அப்படின்னு சொல்லிட்டு ஜி.யு. போப் வந்து தன்னுடைய நூல்ல வந்து பாராட்டுறாரு. இல்லையா? தமிழ் மொழிக்கு இலியட்டும், ஒடிசியும் இதுவே அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுனது யாரு அப்படின்னா, ஜி.யு. போப் அவர்கள் பாராட்டுறாங்க. இப்ப தமிழ் மொழிக்கு இலியட்டும், ஒடிசியும் எது அப்படின்னு சொல்லும்போது, சீவக சிந்தாமணி அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னா, ஜி.யு. போப் அவர்கள். சரிங்களா? சரி. இந்த திருத்தக்க தேவருடைய சிறப்பு பற்றி கூறக்கூடிய கல்வெட்டு அப்படின்னு சொல்லும்போது, மைசூர் மாநிலத்தில் இருக்கக்கூடிய சிரவண பெலகோலா கல்வெட்டு நமக்கு ஆ தெரிந்த ஒரு குறிப்பு இல்ல. மைசூர் மாநிலத்தில் இருக்கக்கூடிய சிரவண பெலகோலா கல்வெட்டுல வந்து திருத்தக்க தேவர் பற்றிய குறிப்பு காணப்படக்கூடியதாக இருக்கு.
அப்போ வந்து வேறு பெயர்கள் எது எதெல்லாம்? மணநூல், காமநூல், முக்தி நூல், வேற என்ன சொன்னேன் சொல்லுங்க பார்க்கலாம் வேறு பெயர்கள். சீவக சிந்தாமணிக்கு என்னென்ன படிச்சோம்? நன்று மேம், நன்று மேம். இயற்கை தவம். இயற்கை ஓவியம் கிடையாது. இயற்கை தவம். இப்போ அதனுடைய வரிசையில பார்க்கும்போது, முதல் இலம்பகமாக நாமகள் இலம்பகத்தையும், இறுதி இலம்பகமாக முக்தி இலம்பகத்தையும் சொல்லுவாங்க இல்லையா? அப்போ முதல் இலம்பகம் சொல்லும்போது, நம்ம என்ன பண்ணுவோம்? காந்தரவத்தத்தை அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடுவோம். நாமகள் இலம்பகம் தான் முதல் இலம்பகம். இறுதியாக இருக்கக்கூடியது முக்தி இலம்பகம். இப்போ இருக்கக்கூடிய ஒரு ஒரு இலம்பகமும் எதனுடைய சிறப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன அறிமுகம் மாரி சொல்லலாம். இப்ப சீவகன் கல்வி கற்றதை சொல்லக்கூடியதுதான் நாமகள் இலம்பகம். இல்லையா? அவனுடைய பிறப்பு, கல்வி அதெல்லாம் சொல்லக்கூடியது நாமகள் இலம்பகம். சீவகன் தன்னுடைய நாட்டை கைப்பற்றி ஆ அதை ஆட்சி செய்யக்கூடிய நாட்டை கைப்பற்றியதை கூறுவது மண்மகள் இலம்பகம். இல்லையா? அந்த போர் செஞ்சு அந்த நாட்டை கைப்பற்றக்கூடியவன் யாரு? சீவகன். இப்ப ஆட்சி செய்த சிறப்பு பத்தி கூறுவது பூமகள் இலம்பகம். ஸ்ரீவகன் தன்னுடைய ஆட்சி சிறப்ப சொல்லக்கூடியது பூமகள். இப்ப கடைசியா என்ன ஆகும்? இந்த உலக வாழ்க்கையை விடுத்து வீடு பேறு அடையக்கூடிய நிலையை சொல்லக்கூடியது முக்தி இலம்பகம். சரி, இப்ப கல்வி அப்படின்னு சொல்லும்போது நாமகள், நாடுன்னு சொல்லும்போது நாட்டை கைப்பற்றியதுன்னு சொல்லும்போது மண்மகள், அந்த நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய சிறப்பு சொல்லக்கூடியது பூமகள், வீடு பேறு அடைந்ததை சொல்லக்கூடியது முக்தி இலம்பகம். கோவிந்தையார் இலம்பகம் அப்படின்னு சொல்லும்போது, தன்னுடைய நண்பன் பதுமுகன் பதுமுகன் சொல்லுவாங்க இல்லையா? அப்ப கோவிந்தையை திருமணம் செய்து கொடுக்கிற இலம்பகம் தான் கோவிந்தையார் இலம்பகம். காந்தர்வ தத்தையார் அப்படின்னு சொல்லும்போது, வீணை போட்டியில் வென்று காந்தர்வ தத்தையை என்ன பண்றாரு? மணம் முடிக்கக்கூடியதான இந்த செய்தி. குணமாலை. குணமாலை சொல்லும்போது, "சுண்ண பொடி தேர்வில் மணந்தது" அப்படின்னு சொல்லுவாங்க. யானையை அடக்கி திருமணம் செய்து கொண்டது, அதுவும் சொல்லுவாங்க. பதுமையார் அந்த விடம் நீக்கி மண மணக்கக்கூடியது. கனகமாலை தடமித்தன் கொடுக்க மணந்தது. விமலையார் அவள் தந்தையாகிய காகதத்தனின் பண்டங்களை விற்று மணந்தான். இப்ப சுரமஞ்சரி அப்படின்னு வரும்போது, முதுமை கோலம் பூண்டு சுரமஞ்சரியை மணக்கக்கூடியதான அந்த செய்தி. இந்த நூலினுடைய ஆசிரியரே யாரு? திருத்தக்க தேவர் தான். சீவகன் அப்படின்னு சொல்லும்போது, காமதிலகம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நூலுக்கே என்ன சொல்றாரு? ஒரு பட்டமா சொல்லியிருக்கக்கூடியவர். இல்லையா? அப்ப காமதிலகம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய நூலுக்கு பட்டம் சூட்டியவர் திருத்தக்க தேவர். சீவகன் எண்வகை மகளிரை திருமணம் செய்து காமதிலகம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர். இல்லையா? இப்போ கதையினுடைய அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, சீவகனுடைய தந்தை சச்சந்தன், அதன் தாய் விசை. இல்லையா? நாடு ஏமாங்கத நாடு. ஏமாங்கத நாட்டின் சிறப்பே மிக அதிகமான பாடல்கள்ல சொல்லியிருப்பாங்க. தலைநகரம் சொல்லும்போது ராசமாபுரம். ராசமாபுரத்தில் இருக்கக்கூடிய ஏமாங்கத நாட்டின் மன்னன் சச்சந்தன். அமைச்சன் யாருன்னா கட்டியங்கார். இந்த கட்டியங்காரன் தான் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, சூழ்ச்சி செய்து சச்சந்தனை வீழ்த்தி, சூழ்ச்சியினால போர் செய்து வீழ்த்தி என்ன பண்ணுவாரு? அந்த நாட்டை கைப்பற்றிக் கொள்வார். இந்த கட்டியங்காரன் கிட்ட இருந்து சீவகன் எண்வகை மகளிரை திருமணம் செய்து, அப்ப எதனால அப்படின்னா, அந்த போர் துணைக்காக இல்லையா? போர் படையினுடைய தேவைக்காக என்ன பண்ணுவாரு அப்படின்னா, அந்த ஒரு ஒரு நாட்டு மகளிரையும் திருமணம் செய்து அந்த படையை திரட்டி அந்த நாட்டை கைப்பற்றுறாரு சீவகன். இப்ப சீவகனுடைய தந்தையான சச்சந்தனை கொன்றவன் கட்டியங்காரன் இல்லையா? இப்ப அமைச்சனாக இருக்கக்கூடிய இந்த கட்டியங்காரன் தான் என்ன பண்றாரு? சீவகனை சச்சந்தனை
வீழ்த்திடுறாரு. இப்ப சீவகன் பிறந்த இடம் வந்து சீவகன் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, சச்சந்தன் இறந்த உடனே மயில் பொறியில விசைய ஏத்தி அனுப்பிச்சுடுவாங்க. அந்த மயில் பொறி ஆ சச்சந்தனோட இறப்பு செய்தியை கேட்டு அப்படியே தரையிறங்கும்போது, அங்க இருக்கக்கூடிய ஒரு சுடுகாட்டுல வந்து குழந்தைய பெற்றெடுக்குறாங்க. விசையை சீவகன் பிறக்கிறார் இல்லையா? அப்ப அங்க சீவகன் எடுத்து வளர்த்து வந்தான். அந்த குழந்தைய எடுத்து வளர்த்தது யாரு அப்படின்னா, கந்துக்கடன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வணிகன். இப்ப கந்துக்கடனால வளர்க்கப்பட்டவர் யாரு? சீவகன். சீவனுக்கு கல்வி கற்பித்த ஆசிரியர் யாருன்னா, அச்சநந்தி முனிவர். ஏன் அந்த அச்சநந்தியிடம் வில் வித்தை, வாள் வித்தை எல்லாமே அழகா கத்துக்கிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா, போருக்காக ஆம், தன்னுடைய ஆசிரியராக ஏற்றுக்கொண்டவர் யாருன்னா, அச்சநந்தி முனிவர். இப்ப சீவகன் வந்து அச்சநந்தி முனிவருக்கு ஒரு மாணவனா இருந்து எல்லா வித்தைகளையும் கத்துக்கிறாங்க. பாடல் வரிகள் பாருங்க. சொல்லரும் சூர்பசும் பாம்பின் தோற்றம் போல் மெல்லவே கருவிருந்து ஈன்று மேலலார் செல்வமே போல்தலை நிறுவி தேர்ந்த நூல் கல்விசேர் மாந்தரின் இறைஞ்சி காய்த்ததுவே. இந்த பாடல் எல்லாருக்குமே தெரிந்த ஒரு பாடல் தான் இல்லையா? சொல்லரும் சூர்பசும் பாம்பின் தோற்றம் போல் கருவுற்றிருக்கக்கூடிய அந்த பாம்பின் தோற்றம் போல மெல்லவே கருவிருந்து ஈன்று மேலலார் செல்வமே போல்தலை. இப்போ இந்த செல்வர்கள் செல்வர்கள் எப்படி அவங்களுடைய நின்று சேர்த்து வைத்திருக்கக்கூடிய அந்த பொருள் இருக்குமோ, அதுபோல பெரியார் போல கற்றறிந்த பெரியார் போல அடக்கத்தோட தலை கவிழ்ந்து நெற்பயிர்கள் காய்த்தன. அந்த நெல் பயிர் வந்து அதனுடைய ம், எப்படி இருக்கும்? அந்த நாற்று முளைக்கும்போது நேரா தான் இருக்கும். அது நல்லா முற்றி காய்ந்து அந்த அறுவடைக்கு தயாராகும்போது எப்படி இருக்குமா, அதனுடைய தலை சாய்த்து அழகா இருக்கும் இல்லையா? அதுபோல நன்கு கற்று தேர்ந்த பெரியோர் அனை எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தலைக்கனமா இருக்க மாட்டாங்க. தன்னுடைய தலையினை வந்து கவிழ்த்துக் கொண்டு நெற்பயிர்கள் போல இருப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாடல் வரிகள் படிச்சுக்கோங்க. சொல்லரும் சூர்பசும் பாம்பின் தோற்றம் போல் அப்படின்னு சொல்லி வரும்போது, சீவக சிந்தாமணி பாடல் நமக்கு நினைவுக்கு இருக்கணும். சரிங்களா? இப்ப கல்விசேர் மாந்தரின் சிறப்பாக சொல்லக்கூடியது அப்படின்னு சொன்னாலும் இந்த பாடல் வரிகள். வரிகள் தான் முக்கியம். சரிங்களா? இப்போ வந்து அந்த விளக்கம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த விளக்கம் குடுத்துட்டு வரிகள் கேட்க மாட்டாங்க. அந்த பாடல் வரிகள் வந்து முக்கியம். அடுத்தது பாருங்க. காய் மாண்டது தெங்கு. தெங்கு அப்படின்னா என்னன்னா, அந்த தென்னை மரம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? தெங்கின் பழம் வீழ கமுகு அப்படின்னு சொன்னா பாக்கு மரங்கள். அப்படியே அந்த காய்கள் முற்றிய தென்னை மரங்களும், பாக்கு மரங்களும், பூ மாண்ட தீந்தேன் தொடைக்கீறி வழுக்கை போழ்து, தேமாங்கனி சிதறி, வாழைப்பழங்கள் சிந்தும் ஏமாங்கதமென்றிசை அந்த ஏமாங்கத நாட்டினுடைய சிறப்பு சொல்லக்கூடிய இந்த பாடல். அப்போ வந்து காய்மாண்டது தெங்கு அப்படின்னு சொல்லும்போது தென்னை மரம். நன்றாக அந்த பழுத்து முற்றிய காய்கள் இருக்கக்கூடிய தென்னை மரங்கள். தெங்கு பழம் வீழ நல்லா பழுத்து அந்த பழம் கீழ விழக்கூடியதான நிகழ்வு. கமுகு அப்படின்னா என்ன? பாக்கு மரம் இல்லையா? இந்த பாக்கு மரத்துல இருக்கக்கூடிய பூக்கள் நிறைந்த தேன் கூடுகள். தேன் தொடை, கீரி, வழுக்கை அப்படியே கிழித்துக் கொண்டு பலாப்பழங்கள் என்ன ஆகுதாம்? கீழே விழக்கூடியதான அந்த நிகழ்வுகள். வாழை பழங்கள்லாம் அப்படியே காய் நல்ல முற்றி கனிகள் வந்து சிந்தக்கூடிய இந்த நாடு எது அப்படின்னு சொன்னா, ஏமாங்கத நாடு. பல வகை பழங்களும், கனிகளும் நிறைந்து இருக்கக்கூடியதான அந்த நாட்டின் வளம் பற்றி சொல்லியிருப்பாங்க. இப்ப பாடல் வரிகள் ஞாபகம் வச்சுக்கோங்க. "காய்மாட தெங்கு" அப்படின்னு சொல்லி வரும்போது, சீவக சிந்தாமணியினுடைய பாடல்.
இப்போ குலோத்துங்க சோழ மன்னன் மிகவும் விரும்பி கற்ற நூல் எது அப்படின்னு சொல்லும்போது இந்த சீவக சிந்தாமணி நூல். இப்போ குலோத்துங்க சோழ மன்னன் விரும்பி கற்ற காப்பியம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம இந்த நூல் தான். அதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்க, பெரிய புராணம் பாடுவாரு. சேக்கிழார் வச்சு பாட வைப்பாங்க. இப்ப நூல் முழுமைக்கும் நச்சினார்க்கினியருடைய உரை கிடைச்சிருக்கு. நூலுடைய இந்த திருத்தக்கத்தவர் எழுதிய சீவக சிந்தாமணி நூல் முழுமைக்கும் உரை எழுதியவர் யாரு? நச்சினார்க்கினியர். அப்போ இவர் இருமுறை உரை எழுதினாரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? உ.வை.சா அவர்கள் முதலில் பதிப்பித்த நூல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நூல் நம்ம சொல்லுவோம். உ.வை. சுவாமிநாத ஐயர் தமிழ் தாத்தான்னு சொல்லக்கூடிய உ.வை. சுவாமிநாத ஐயர் பதிப்பித்த முதல் நூல் எது? சீவக சிந்தாமணி. இப்ப ஜி.எ.போ தமிழ் கவிஞர்களுள் இளவரசன் அப்படின்னு சொல்லிட்டு திருத்தக்கத்தேவரை பாராட்டி இருக்கக்கூடியதாகவும் நம்ம இங்க பாக்குறோம். த பிரின்ஸ் அமாங் த போயட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நூலை வந்து நம்ம படிப்போம். இப்போ திருத்தக்கதேவர் தான் இந்த நூல்ல வந்து என்ன பண்ணிடுறாங்களாம், சிந்தாமணி அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பாடல்லயே சொல்லியிருக்காரு. 3143வது பாடல் வரிகள்ல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த நூலினுடைய சிந்தாமணி அப்படின்னு சொல்லிட்டு, இந்த நூல் சிந்தாமணி போல இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு, தன்னுடைய பாடல்கள்லயே திருத்தக்கதேவர் சொல்லியிருக்கக்கூடியதான இந்த கருத்துக்கள் நம்ம பார்க்கணும் இல்லையா? வீரமாமுனிவர் என்ன சொல்றாருன்னா, தமிழ் பாவலர் தம் வேந்தன் திருத்தக்க தேவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கக்கூடியதான செய்தி. அப்போ வீரமாமுனிவர் வியந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, தமிழ் பாவலர் தன் வேந்தன் திருத்தக்க தேவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதான நூல் எது அப்படின்னு சொல்லும்போது சீவக சிந்தாமணி என பாடியவர் யாரு? வீரமாமுனிவர். அப்போ இது யாருடைய காலகட்டத்தை சார்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது சாளுக்கிய மன்னன் 2ஆம் புலிகேசி அவருடைய காலத்தை சார்ந்தது அப்படின்னு சொல்றோம். இப்ப கவனிங்க. மகாபலிபுரத்தின் பழைய பெயராகிய அந்த பட்டினம் என்பதை குறிப்பிட்டு மேலை சாளுக்கிய மன்னன் என்ன பண்றாரு? 2ஆம் புலிகேசி அதனை பிடித்த செய்தியை, அதனை வென்ற அந்த செய்தியை வந்து இந்த நூல்ல குறிப்பிட்டு சொன்னதுனால, சிவக சிந்தாமணி நூல்ல குறிப்பிட்டு சொன்னதுனால, 1ஆம் மகேந்திரவர்மனின் தொடக்க காலத்தை சார்ந்தவர் யாரு? நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கக்கூடிய திருத்தக்க தேவர். இப்ப வீடில் பட்டினம் மவ்விய வேந்தன அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய காலகட்டத்துல நிகழ்ந்த அந்த நிகழ்ச்சியை சொல்றதுனால அந்த காலத்தை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திருத்தக்க தேவருடைய காலத்தை வந்து அறுதிட்டு கூற முடிகிறது. இப்ப மூவர் முதலா என தொடங்கும் நூல் எது அப்படின்னு பார்க்கும்போது சீவக சிந்தாமணி. மூவர் முதலா என தொடங்கும் நூல் சீவக சிந்தாமணி. இப்போ மதுரை தமிழ்ச்சங்கத்துல வந்து சீவக சிந்தாமணி நூல் அரங்கேற்றம் செய்யப்படுகிறது. மதுரை தமிழ்ச்சங்கத்தில் நம்ம போன வகுப்புல ஒரு நூல் பார்த்தோம் இல்லையா? அரங்கேற்றம் செய்யப்பட்டதுன்னு சொல்லிட்டு எந்த நூல் சொல்லுங்க பார்க்கலாம்? மதுரை தமிழ்ச்சங்கத்தில் அரங்கேற்றப்பட்ட நூல் தேம்பாவணி. நன்று மேம், நன்று மேம். தேம்பாவணி. சரி. அதே போல வந்து சீவக சிந்தாமணியும் வந்து மதுரை தமிழ்ச்சங்கத்துல அரங்கேற்றப்பட்டிருக்கு. நச்சினார்க்கினியர் தன்னுடைய நூல்ல வந்து முன்னீர் வலம்புரி அப்படின்ற தொடர் வந்து திருத்தக்க தேவரையே சாரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சோழ அரச குடியில் பிறந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு நச்சினார்க்கினியர் தன்னுடைய உரையில வந்து இந்த கருத்தை வந்து பதிய வைக்கிறாங்க. அதையும் தெரிஞ்சுக்கலாம். வீரில் பட்டினம் மவ்விய வேந்தன அப்படின்னு சொல்றதுனால 1ஆம் மகேந்திரவர்மனுடைய காலத்தை சார்ந்தவர் யாரு? திருத்தக்க தேவர். சேவகன் வந்து
வர்த்தமான மகாவீரர் காலத்துல வாழ்ந்தவர். ஏன் அப்டின்னா, சீவகனோட யாருகிட்ட சரணாகதி அடையறாரு அப்டின்னா, சரணடைந்த துறவியானவர் அப்டின்னு சொல்லும்போது வர்த்தமான மகாவீரர். இதையும் நினைவுக்கு வச்சுக்கோங்க. இந்த சீவகனுடைய வரலாறு முழுக்க சுதன்மர் அப்டின்னு சொல்லப்படக்கூடியவரால எழுதப்பட்டது அப்டின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பு இருக்கு. இந்த சுதன்மர் அப்டின்னு சொல்லக்கூடியது யாரு அப்டின்னா, வ வர்த்தமான மகாவீரருடைய சீடர்கள்ல ஒருவரா இருக்கக்கூடியவர் தான் சுதன்மர் அப்படின்னும் நம்ம பார்க்கிறோம். இப்ப சீவகன் சொல்லக்கூடியது சீவகன் வர்த்தமான மகாவீரர் காலத்தில் வாழ்ந்தவர் அப்படின்னும் அவரிடத்தில் சரணடைந்து துறவியானவர் அப்படின்னும் சீவகனுடைய வரலாறு சுதன்மரால் எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு திருத்தக்க தேவர் தன்னுடைய நூல்ல குறிப்பிட்டு சொல்றாரு. நாமகள் இலம்பகம். ஒரு ஒரு இலம்பகமும் பார்க்க போறோம். அது யாருடைய மகள் இவங்க, எந்த நாடு இதெல்லாமே அப்படியே நினைவுக்கு வச்சுக்கிட்டே வாங்க. நாமகள் இலம்பகம், முதல் இலம்பகம் இல்லையா? சீவகனுடைய பிறப்பு பற்றிய செய்திகள் இடம்பெறக்கூடியது நாமகள் இலம்பகம். சச்சந்தர் மற்றும் விசையை பற்றிய குறிப்புகள் இடம்பெறக்கூடியது நாமகள் இலம்பகம். ஓடாத செங்கோல் குளிர்வெண்குடை வாடாத வென்றி மிகு சச்சந்தன் என்ப மன்னன் விடாத கற்பின் அவன் தேவி யாரு விசையை. அப்ப வெண்கொற்ற குடை வாடாது ஆட்சி செறிந்தவன் சச்சந்தன். விடாத கற்பின் தேவியாரு விசையை. சீவகளுடைய பிறப்பு சொல்லியிருப்பாங்க. சச்சந்தனுக்கும் விசையுக்கும் பிறந்த மகன் சீவகன். சிவகன் பிறந்த அந்த நாள்ல தான் சச்சந்தன் இறந்த செய்தியும் சொல்லியிருக்கக்கூடியது. அப்ப இறந்து கந்துக்கடன் என்பவனால வளர்க்கப்பட்டவன் தான் யாரு சீவகன் இல்லையா? அந்த மயில் பொறி காற்றுல இறங்கிடும். அங்க தன்னுடைய குழந்தையை புதைப்பதற்காக கந்துக்கடன் வருவாங்க. அங்க இருக்கக்கூடிய அந்த குழந்தைய பார்த்து எடுத்து வளர்ப்பாங்க. அப்போ அந்த குழந்தை அரச குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு எப்படி தெரியும் அப்படின்னா, கையில இருக்கக்கூடிய அந்த அணிகலன் மோதிரம் வச்சு அவங்க பார்த்திருப்பாங்க இல்லையா? அப்போ தன்னுடைய யாருன்னு சொல்லிட்டு சொல்லாமலே அந்த குழந்தைய கல்வி கேள்விகளில் சிறந்து வளர்க்கிறாரு அந்த கந்துக்கடன். பல கலைகளையும் கற்று தெளிந்தவர் யாருன்னா சீவக சிந்தாமணி. பல கலைகளையும் கற்றவர் யாருன்னா நம்ம சீவகன். அச்சனந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆசிரியர் மீது என்ன பண்றாரு? பெரும் பற்று கொண்டு எல்லா வித்தைகளையும் கத்துக்கிறாரு. இப்போ விசயனுடைய நோன்பு தண்டகவனம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல என்ன பண்றா? தன்னுடைய மகன் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு நோன்பு இருக்க தொடங்குறாங்க. சீவகன் என்ன பண்றாரு? கலைகள் பலவற்றையும் கற்று தன்னுடைய பிறப்பு வரலாறையும் தெரிஞ்சுக்கிறாரு. ஆனாலும் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுவாரு அப்படின்னா, பொறுமையோட இருக்கணும். தக்க நேரம் வரும் வரை பொறுமையோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர் பணித்ததால். ஆசிரியர் யாரு இந்த இடத்துல? சீவகனுடைய ஆசிரியர் அச்சநந்தி முனிவர். நன்று நன்றுமா. இப்ப அச்சநந்தி கிட்ட என்ன பண்றாரு? எல்லா வித்தைகளையும் கத்துக்கிறாங்க. அதன் மூலம் அவர் தன்னுடைய பிறப்பு உண்மையையும் தான் ஒரு அரச குடும்பத்தை சார்ந்தவன் அப்படின்ற எல்லா பிறப்பு நிலைகளையும் தெரிந்து கட்டியங்காரனால ஏமாற்றப்பட்டு இந்த நிலையில இருக்கக்கூடியதாகவும் சொல்லியிருப்பாங்க இல்லையா? அப்போ இவனுக்கு அரசுடைமையை தனக்கே ஆக்கி கொண்ட கட்டியங்காரனை இவனது அரசுடைமையை யாரு சீவகனுடைய அரசுடைமை தனக்கே ஆக்கி கொண்ட கட்டியங்காரன் அந்த ஏமாங்கத நாட்டை ஆட்சி செலுத்தி வந்துட்டு இருக்காரு. அதே நகரத்துலதான் என்ன பண்றாரு? சீவகனும் கண்ணும் கருத்துமாக வளர்ந்து வருகிறார். கோவிந்தையார் இளம்பகம். பாருங்க, ஆயர்கள் ஆர்நிறைகள் எல்லாம் கவர்ந்துட்டு போறாங்க. போருக்காக இருக்கலாம். இப்ப இந்த சீவகன் என்ன பண்றாரு அப்படின்னா, சிறப்புற்று வரும் அந்த நாள்ல ராசமாபுரம் தலைநகரம் இல்லையா? அப்போ ஆயர் நிறைகளை கவர்ந்து சென்ற அந்த வேடர் கூட்டத்தின் தலைவன் யாரு?
நந்தகோபன். அப்படியே அந்த வீரர்கள் முன்னாடி போரிட்டு முதுகிட்டு ஓடும்போது, சீவகன் தன்னுடைய தோழர்களோட வந்து வெற்றி கொண்டு அந்த ஆணிரைகளை மீட்டு தராரு. இந்த நிகழ்ச்சியை பார்த்த உடனே நந்தகோபன் ஆயர்கள் குல தலைவனான நந்தகோபன், தன்னுடைய மகளான கோவிந்தைய என்ன பண்றாங்க, சீவகனுக்கு சீவகனுடைய நண்பன் பதுமுகனுக்கு திருமணம் செய்து வைக்கக்கூடியதான அந்த செய்தி. இல்லையா? அப்போ கோவிந்தையார் யாருடைய மகள் அப்படின்னு பார்க்கும்போது, நந்தகோபன் ஆயர் குல தலைவனாகிய நந்தகோபனுடைய மகள் தான் யாரு? கோவிந்தை. இப்போ கோபன் இருக்கு இல்லையா? கோபன், கோவிந்தை அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப யாருக்கு அப்படின்னா, தன்னுடைய நண்பன் பதுமுகனுக்கு திருமணம் செய்து வைக்கக்கூடியது அந்த நிலை. அடுத்தது காந்தர்வ தத்தை. காந்தர்வ தத்தை அப்படின்னு சொல்லக்கூடியது ராசமாபுரத்தை வாழ்ந்த சீததத்தன் என்னும் வணிகன் தன்பால் கலுழுவேகன் என்னும் மிஞ்சையர் வேந்தன் அடைக்கலப்படுத்திய அவன் மகள் காந்தர்வ தத்தை என்ன பண்றாரு? இசைப்போர் செய்து வெற்றி பெறுவோருக்கு தான் திருமணம் செய்து தருவதாக தெரிவிக்கிறாரு. அப்போ அங்க காந்தர்வ தத்தையை இசை போர் செய்து யாழ் மீட்டி இசை போர் செய்து வெற்றி கொண்டு என்ன பண்றாரு? காந்தர்வ தத்தையை திருமணம் செஞ்சுக்கிறாரு சீவகன். இப்போ அடுத்தது வந்து குணமாலை. அப்போ ஃபர்ஸ்ட் கோவிந்தையார் இலம்பகம், காந்தர்வ தத்தையார் இலம்பகம், குணமாலையார். குணமா என்ன பண்ணுவாருன்னா யானையை அடக்கி எந்த யானையை அடக்குவாங்க சொல்லுங்க பார்க்கலாம். யானையின் பெயர் என்ன? சீவகன் அடக்கிய யானையின் பெயர் அசனி வேகம். நன்று மேம், நன்று மேம். அந்த அசனி வேகம் சொல்லக்கூடிய இந்த யானையை அடக்கி என்ன பண்ணுவாரு அப்படின்னா குணமாலை திருமணம் செஞ்சுப்பாரு. இப்போ பூம்பொழில் விளையாட்டு. ஒரு முறை என்ன பண்ணுவாங்க, அந்த சுண்ணப்பொடியில வந்து யாருக்கும் யாருக்கும் வந்து ஒரு போட்டி வரும்னா, குணமாலைக்கும், சுரமஞ்சரிக்கும் ஒரு போட்டி வரும். யாருடைய அந்த சுண்ணம் வந்து சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, தம்முள் பகை கொண்டு ஒரு சின்ன மாறுபாடு ஏற்பட்டு பிரிவாங்க. இதெல்லாமே சொல்லியிருக்கக்கூடிய இலம்பகம் வந்து குணமாலையார் இலம்பகத்துல வரும். அப்போ வந்து அசனி வேகம் சுண்ணத்தால் மேம்பட்ட அந்த குணமாலை என்ன பண்றாங்க? நீராடி விட்டு குணமாலையுடைய சுண்ணம் தான் சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னதுக்கு அப்புறம் நீராடி விட்டு வரும்போது அசனி வேகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அரச மத யானையை வந்து அடக்கி என்ன பண்ணுவாரு அப்படின்னா காந்தர்வ குணமாலையை வந்து திருமணம் செஞ்சுப்பாரு. இப்ப சுண்ணப்பொடி தேர்வில் வந்து வென்றவள் யார் அப்படின்னு கூட கேட்பாங்க. குணமாலை. யாருக்கும் யாருக்கும் போட்டி அப்படின்னு சொல்லும்போது குணமாலைக்கும் சுரமஞ்சரி அவருடைய தோழியான சுரமஞ்சரிக்கு வந்து அந்த போட்டி இருக்கு. சரிங்களா? இப்ப அரசன் யானை அடக்கப்பட்டது. அதை தெரிஞ்ச அந்த சீவகனை பற்றி அவரை கொணருமாறு அவரு அழைத்து வருமாறு வீரர்களை பணிப்ப அப்போ அந்த நேரத்துல வந்து பெரும் புயலும் மழையும் ஏற்பட்டு சுதஞ்சனன் அப்படின்னு சொல்லக்கூடிய நன்றி மறவா தேவன் சிவன் என்ன பண்றாரு தன் மலை முடிக்க கொண்டு போயிட்டு காத்து கொள்றாரு. அப்போ அவருடைய நண்பனாகிய சுதஞ்சனன் இந்த பெயர் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப கட்டியங்காரனுக்கு ஒரு செய்தி போகுது. சீவகன் வந்து கொலைப்பட்டு விட்டதாக. அப்போ கட்டியங்காரன் வந்து மகிழ்ச்சி அடைவதாக ஒரு பொய் செய்தி அடையுது. அங்க குணமாலை யானை அசனி வேகம் சொல்லக்கூடியது வந்து யானைமா. அத வந்து அடக்கி தன்னுடைய குணமாலை பெண்ண வந்து திருமணம் செஞ்சுப்பாங்க.
ஓகே. இத நான் ஒரு முறை பார்த்துக்கிறேன். இந்த சுதஞ்சனுடைய செய்திகள். சரி. அப்போ வந்து என்ன ஆகும்? கட்டியங்காரன் வந்து மிக்க மகிழ்ச்சி அடையிறாரு. கட்டியங்காரன் வந்து அப்போ இந்த சீவகன் கொலைப்பட்டதான பொய் செய்தி எந்த இடத்துல வரும் அப்டின்னா, குணமாலையார் இலம்பகம். சரிங்களா? அப்போ குணமாலையாருடைய தந்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. குபேரமித்திரன், தாய் வினயமாலை. பதுமையார் இலம்பகம். இப்ப பதுமை அப்படின்னு சொல்லும்போது, அந்த பாம்பு தீண்டி அந்த பதுமைய வந்து விடம் நீக்கி திருமணம் செய்து கொண்டவர் பதுமையார். இப்ப பல்லவ தேயத்து சந்திராபன் என்னும் தலைநகரை அடைந்தான். ஒரு ஒரு இடமா மாறி போறதுதான் நம்ம சீவகன் வந்து ஒரு ஒரு இடமா சென்று தன்னுடைய படை வலிமையை பெருக்கிக் கொள்றதுக்காக ஒரு ஒரு பெண்ண வந்து திருமணம் செய்வாரு. அந்நகர வேந்தன் மகன் உலோகபாலன் என்பவனுடன் நட்புற்றாரு. அவனுடைய தங்கை தான் யாருன்னா பதுமை. அந்த பதுமைய வந்து பாம்பு தீண்ட, அவள் அறிவு சோர்வுற்று கிடக்கிறா. அப்போ பலரும் பல வகையால் முயன்று எந்த பயனும் இல்லாம போயிடுச்சு. முடிவில வந்து சீவகன் அந்த பதுமையாரை தீண்டிய பாம்பின் விடத்தை நீக்கி அவள திருமணம் செஞ்சுக்கிறாரு. சில நாள் கழிந்து அந்த பதுமையுடன் அவர் போர் துறையுடன் சேர்ந்து வேறொரு நாட்டுக்கு மீண்டு போறாரு. சரிங்களா? அப்போ உலோகபாலனுடைய தங்கை தான் யாரு? பதுமை. பதுமையார் இலம்பகம். அடுத்தது கேமசிரியார் இலம்பகம். கேமசிரியார் இலம்பகம் அப்படின்னு சொல்லி வரும்போது, சீவகன் தக்க நாடு அடையிறாரு. அந்த நாட்டுல வந்து கேமமாபுரத்தில் வாழ்ந்த சுபத்திரன் என்னும் ஒரு வணிகன் இருக்கிறாரு. அந்த சுபத்திரனுக்கு வந்து வணிகன் இல்லையா? அப்ப வணிகன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பூல அ கடை வைத்திருக்கக்கூடியதான ஒருத்தரா இருப்பார் இல்லையா? அவனுக்கு கேமசரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மகள் இருக்கிறாங்க. அவள் பிறந்த அந்த நாளை குறித்து அந்த கால கணக்கர் என்ன சொல்லுவாரு அப்படின்னா, ஆ இவளுக்கு கேமசரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெண்ணுக்கு கணவனாக வரக்கூடியவன் எவனோ, அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, ஆ பிற ஆடவர் எவரும் இவள் கண்ணிற்கு தெரிய மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேமசிரியார் இலம்பகத்துல சொல்லியிருப்பாங்க இல்லையா? அப்போ வந்து சீவகனை கண்டதும் இவ என்ன பண்ணுவா அப்படின்னா, வெட்கம் கொண்டு நாணி தலை கவிழ்ந்து நிற்பா. இவள பார்த்ததுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, ஆ கேமசிரியார வந்து திருமணம் செஞ்சு குடுப்பாங்க. இருவருக்கும் திருமணம் இனிது நடைபெறுது. சீவகன் பிறர் எவரிடத்தும் கூறாமல் அங்க இருந்து சில அறங்கள் எல்லாம் செஞ்சுட்டு அங்கிருந்து பிரிஞ்சு போறாரு. கேமசிரியார் இளமகம் அப்படின்னு சொல்லும்போது, சுபத்திரன் என்னும் வணிகனின் மகள் யாரு அப்படின்னா கேமசரியார். அடுத்தது கனகமாலை. கனகமாலை வந்து ஏமமாபுரத்துக்கு வரும்போது, ஸ்ரீவகன் என்ன பண்றாரு? மத்திம தேயத்து ஏமமாபுரத்தை அடைஞ்சு, படைக்கலம் பயில்வுக்கும் ஆசிரியராக இருக்காரு. அப்போ வந்து வில் வித்தை, வாள் வித்தை இதெல்லாமே வந்து கத்துக் குடுக்கக்கூடியவரா இருக்கிறாரு. தடமித்தனுடைய மகள் தான் யாருன்னா கனகமாலை. இல்லையா? இவங்களுக்கு வந்து ஒரு சிறந்த பயிற்சி குடுத்து என்ன பண்றாரு? வில் வித்தை கற்பித்து கனகமாலையை திருமணம் செஞ்சுக்கிறாரு. அடுத்தது பார்க்கும்போது, தோழர்களுடைய வருகை. இல்லையா? பதுமுகன் முதலிய தோழர்கள் இவன தேடி வராங்க. அப்போ தண்டகவனத்துல தான் யாரு? நம்மளுடைய விசயை அவர்கள் வந்து ம் தவம் செஞ்சுட்டு இருப்பாங்க இல்லையா? அப்போ வந்து என்ன சொல்லுவாங்க? சிவகனை அடைந்து, அ விசயை வந்து
சீவகன் வந்து விசையை சந்திச்சு அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாரு. அடுத்தது விமலையார் இலம்பகம். மகனை கண்டு மனமிக மகிழ்ந்த அந்த விமலை என்ன பண்றாங்க, விசைய என்ன பண்றாங்கன்னா, சீவகன வந்து நீ விரைந்து நம்ம நாட்ட வந்து மீண்டும் ஆட்சி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர பணிக்கிறாங்க. சீவகன் என்ன பண்றாரு, விசையை தன் மாமனாகிய கோவிந்தனின் இருப்பிடத்திற்கு அனுப்பிட்டு, அதுக்கான தன்னுடைய அம்மாவ வந்து கோவிந்தையாருடைய மாமனாகிய கோவிந்தனின் இடத்துக்கு அனுப்பிட்டு, அதுக்கான வேலைகள்ல ஈடுபடுறாரு. இப்ப சீவகன் தன் தோழர்களோட புறப்பட்டு ஏமகத நாட்டில் உள்ள ராசமாபுரத்தை அடைந்து ஒரு சோலையில இருக்காங்க. இப்ப மறுநாள் காலையில் சோலையில் நண்பர்களை இருக்க செய்துவிட்டு, தான் மட்டும் என்ன பண்றாரு, வேற்றூர்ல நகருக்கு போறாங்க. அப்ப வந்து அங்க இருக்கக்கூடிய விமலைய பாக்குறாங்க. விமலை வந்து பந்தாடுவதில் வல்லவராக இருக்கக்கூடியவர் விமலை. இப்போ சாகரதத்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வணிகனுடைய மகள் யாரு அப்படின்னா விமலை. விமலை வந்து பந்தாடுவதில் வல்லவராக இருக்காங்க. சிவகனுடைய மனதை மயக்கக்கூடியவளாக விமலை இருக்காங்க இல்லையா? அப்போ வந்து சீவகன் வந்து அவள மறக்க முடியாம அவங்களுடைய அப்பாவுடைய கடைக்கு பக்கத்துல போய் நிக்கிறாரு. அப்போ விமலை பிறந்ததுக்கு முன்னாடியே என்ன பண்ணுவாருன்னா, ஒரு ஜோதிடர் சொல்லியிருப்பாரு. "உன்னுடைய மகளுக்குரிய கணவன் வரும்போது, உன்னுடைய கடையில இருக்கக்கூடிய பல வகையான பொருட்களும் விற்கும்" அப்படின்னு சொல்லிட்டும், விற்காது கிடந்த பழைய பொருட்கள் கூட விற்கும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே, இந்த சீவகன் என்ன பண்ணுவாரு, விமலையாருடைய மீது கொண்ட அன்புனால, காதல்னால அவருடைய தந்தையுடைய கடைக்கு பக்கத்துல போய் நிக்கிறாங்க இல்லையா? அப்போ வந்து அங்க இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே விலையாகாமல் போன பல நெடும் காலமாக இருந்த பொருட்கள் எல்லாமே விற்று போன உடனே, சீவகனை வந்து என்ன பண்றாரு, விமலையாருக்கு வந்து திருமணம் செஞ்சு முடிக்கிறாரு. அடுத்தது சுரமஞ்சரி. சுரமஞ்சரியார் இலம்பகம் அப்படின்னு சொல்லும்போது, முதியவர் வேடம் அணிந்து என்ன பண்ணுவாரு, சுரமஞ்சரியார திருமணம் செய்யக்கூடியதான அந்த கதை வரும் இல்லையா? அப்ப ஆடவர் முகத்தையும் பாரேன், யாருடைய பெயரையும் செவி கொடுத்து கூட கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நோன்பு கொண்டிருந்த அந்த சுரமஞ்சரியார், சிவகன் என்ன பண்றாரு, முதியவன் வடிவம் கொண்டு சுரமஞ்சரியை கன்னிகா மாடம் அடைந்து பல பாட்டு இசைத்து காமன் தோட்டத்திற்கு செல்வித்து சூழ்ச்சியால என்ன பண்றாரு, சுரமஞ்சிய வந்து திருமணம் செஞ்சுக்கிறாரு. அடுத்ததா வந்து லக்கணையார் இலம்பகம். லக்கணை அப்படின்னு சொல்லும்போது மாமன் மகள் லக்கணை. சீவகன் குதிரை வாணிகன் வடிவு பூண்டு இதே நாட்டினை அடைந்து தன் மாமன் கோவிந்தராஜனை கண்டு கட்டியங்காரனை வெல்வதற்கான சூளுற்று என்ன பண்றாரு, கடைசியா வந்து சீவகன் வந்து வெற்றி பெறக்கூடியதான அந்த செய்திகள். மண்மகள் இலம்பகம் வந்து அவன் எப்படி அந்த நாட்டை வந்து சீரும் செழிப்புமாக ஆட்சி செஞ்சான் அப்படின்னு சொல்லக்கூடியது மண்மகள் இலம்பகம். சீவகன் கடைசியா வந்து நல்லாட்சி புரிகிறாரு. விசையை வந்து தன்னுடைய துறவு நிலைக்கு போயிடுறாங்க. காந்தர்வதத்தை முதலாக சொல்லக்கூடிய அந்த பெண்கள் எல்லாமே வந்து ஆஹ் மக்களை பெற்றெடுக்கிறாங்க. அவங்களையும் நல்ல சிறப்பாக வளர்த்து என்ன பண்றாங்க, ஒரு ஒரு தன்னுடைய நாட்டுக்கு அரசர்களாக்கி, தம்பியர்கள வந்து அவருக்கு உரியவராக்கி, மூத்த மகன் சச்சந்தனை அரசனாக்கி, அங்க இருக்கக்கூடிய தம்பியர்களும் அவனுக்கு உரியவராக்குறாங்க. இந்த மாதிரி வந்து இந்த கதை வந்து முடியும் இல்லையா? இப்ப பார்த்துட்டு இருக்கக்கூடிய சீவக சிந்தாமணி கதை. ஒரு ஒரு இலம்பகமா படிச்சுட்டு, அது எப்படி அந்த பெண்ண வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைவுக்கு வச்சுக்கோங்க. கடவுள் வாழ்த்து எப்படி தொடங்கும் அப்படின்னா, "மூவா முதலா உலகம் உலகம் ஒரு மூன்றும் ஈத்த" அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் வந்து மூவா முதலா என தொடங்கக்கூடிய நூல் எது? சீவக சிந்தாமணி. திங்கள் மும்மாரி பெய்க திரு அறம் வளர்க அப்படின்னு சொல்லிட்டு முடியக்கூடிய நூல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சீவக சிந்தாமணி. சரிங்களா? இந்த பாடல் வரிகள் ஞாபகம் வச்சுக்கோங்க. கைப்பொருள் கொடுத்தும் கற்றல் கற்றபின் கண்ணுமாகும் மெய்ப்பொருள் விளைக்கும் நெஞ்சின் என அமையக்கூடிய பாடல் வந்து சீவக சிந்தாமணியில இருக்கு இல்லையா? இப்ப கைப்பொருள் கொடுத்து கல்வியை கற்க நம்ம
கல்வியினுடைய சிறப்ப சொல்லியிருக்காங்க. அவ்வாறு கல்வி கற்ற அந்த கல்விய வந்து கண் போல நம்ம மத்தவங்களுக்கு உதவணும். நம்மளும் அதன் வழியில வந்து நடக்கணும். அப்படி கற்ற கல்வி வந்து மெய்ப்பொருள் உண்மையை அறிய வைக்கக்கூடியதாக இருக்கக்கூடியது. துன்பத்தில் நமக்கு துணையாக இருக்கக்கூடியது. புகழ் கிட்டக்கூடியதாக இருக்கக்கூடியது கல்வி. மனைவி போல பேருதவியாக இருக்கக்கூடியது இந்த கல்வி அப்படின்னு சொல்லிட்டு திருத்தக்க தேவர் தன்னுடைய நூல்ல பாடியிருக்காங்க. அண்ணலும் குன்றின் மேல் வருடைபாய் துழக்கலின் ஒண்மணி பல உடைந் தொருவை பாடல் வரிகள் பார்த்து வச்சுக்கோங்க. கற்பக மொத்தவே. இந்த கற்பக மரம் ஒத்து காணக்கூடியது எது அப்படின்னு பார்க்கும்போது, பெரிய மலைகள்ல இருக்கக்கூடிய ஆடுகள், மலை ஆடுகள் என்ன பண்ணுதாம், நெறைய அதிகமான மலையாடுகள் கால்களில் மிதித்த அந்த மணிகள் செந்துகள்களாக பறக்குதாம் காத்துல. அந்த மாதிரி பறக்கக்கூடிய அந்த துகள்கள் மலையில இருந்து கொட்டுது. ஆஹ் மிக அதிகமான மலையாடுகளை கொண்ட நாட்டின் வளம் சொல்லியிருப்பாங்க இங்க. இப்படி விழுந்த அந்த மணிகளின் செந்துகள்கள் படிந்த மரங்கள் கற்பக மரத்தை போல காணப்படக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் வரிகள் சொல்லியிருப்பாங்க. மெய்வகை தெரிதல் ஞானம் விளங்கிய பொருள்கள் தம்மை பொய்வகை இன்றி தேறல் காட்சி ஐம்பொறியம் வாட்டி உய்வகை உயிரை தேயாது ஒழுகுதல் ஒழுக்கம் மூன்றும் இவ்வகை நிறைந்த போல்தே அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் ஞானம் ஒழுக்கம் இதெல்லாமே வந்து வேணும் ஒருவருடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு பாடல். ஞானம் என்பது உண்மையை அறிதல், காட்சி என்பது அவ்வாறு அறிந்த பொருள்களை பற்றிய தெளிவை அடைதல், ஒழுக்கம் ஐம்பொறிகளையும் அவற்றின் போக்கில் செல்ல விடாமல் தடுத்தல். இதெல்லாமே ஒரு உயிருக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு உயிர் உய்யும் வகையில் அவற்றை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் சொல்லியிருப்பாங்க. சீவக சிந்தாமணி அடுத்த வகுப்புல நம்ம இன்னும் கொஞ்சம் கூட பார்க்கலாம். சரிங்களா? சரி. ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கேக்குறீங்களா? சுதஞ்சனன் பத்தி நான் கொஞ்சம் பார்த்துட்டு நோட்ஸ்ல வந்து ஆட் பண்ணிடுறேன் மேம். வேற ஏதாவது சந்தேகங்கள் இருக்குங்களா? நன்றி மேம். நன்றி மேம். நம்ம இன்னும் கொஞ்சம் ஒரு 2 வகுப்பு தேவைப்படும் இல்லையா? இந்த சீவக சிந்தாமணி பற்றி இன்னும் ஒரு வகுப்பும், மணிமேகலையும் இன்னொரு வகுப்பு. கேள்விகள் மாதிரி கேட்கலாமா? சரி. சீவக சிந்தாமணி ஆசிரியர் திருத்தக்க தேவர். தன்னுடைய நூலை வந்து எத்தனை நாட்களில் பாடி முடித்தார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நன்று மேம். நன்று. சச்சந்தன் வந்து எந்த நாட்டினுடைய அரசன்? சச்சந்தன் வந்து சச்சந்தன் வந்து எந்த நாட்டின் அரசன்? ஏமாந்த நாடு. நன்று மேம். நன்றி.
நோட் பண்ணிக்கிறேன் மேம். 11ஆம் திருமுறையில இருந்து இன்னும் கொஞ்சம் தெளிவா நீங்க வேணுங்களா? எல்லா இளம்பகமும் சொல்லணுமா? ஓகே மேம். இப்போ வந்து நாமகள் அப்படின்னு சொல்லும்போது அவருடைய பிறப்பு பத்தி சொல்லுவாங்க. அவருடைய கல்வி முறை பத்தி சொல்லுவாங்க. மண்மகள் அப்படின்னு சொல்லும்போது அந்த நாட்டை வந்து போர் செய்து மீட்டு கொண்டு அந்த சிறப்பு சொல்லுவாங்க. பூமகள் சொல்லும்போது அது முடிசூடி இந்த நாட்டை எப்படி ஆட்சி செய்யறாரு சொல்லுவாங்க. முக்தி அப்படின்னு சொல்லும்போது அந்த நாட்டை வந்து அவர் வந்து இறுதியாக ஞானம் பெற்று வீடு பேறு அடையக்கூடிய அந்த நிலை சொல்லுவாங்க. பதுமுகன் சிவனுடைய நண்பன் வந்து பதுமுகன். பாம்பு விடம் நீங்கி சீவகன் மணந்தது யாரு சொல்லுங்க பார்க்கலாம். பாம்பு விடம் நீங்கி சீவகன் பதுமையை மணந்தவன் பதுமையார் இளம்பகம். நன்று மேம் நன்று. அடுத்தது வந்து காக்கதத்தனுடைய பெண் மகள் யாரு? ஆமா கொடுத்துருக்கோமா? காகரதத்தன் யாரு? விமலை. சரிங்களா? சீவக சிந்தாமணின்னு ஒரு வகுப்பு பார்க்கலாம். எனக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாததுனால சரியா நடத்தல. அதனால இன்னும் ஒரு விரிவா கூட ஒரு முறை நம்ம பார்த்துடலாம். சரிங்களா? அடுத்த வகுப்புல இந்த ஸ்டோரி நான் சொல்லிட்டு கூட ஸ்டோரி மாதிரி சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கிட்டு ஸ்டோரி மாதிரி சொல்லிட்டு நம்ம அடுத்த வகுப்பை பார்க்கலாம். சரி. வில் வித்தையை கற்பித்து ஒரு பெண்ணுக்கு வந்து என்ன பண்ணுவாரு அப்படின்னா வில் வித்தையை வந்து கற்பித்துட்டு அந்த பெண்ணை வந்து திருமணம் செஞ்சுப்பாரு. அது யாரு? கனகமாலை. கனகமாலை. நன்று நன்றுமா. உலகலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய தொடங்கக்கூடிய நூல் எது? இப்போ முந்தைய பிபிடில இருந்து கேக்குறேன். முன்னாடி படிச்ச பாடம். உலகலாம். ம். ஓகே மேம். 11ஆம் திருமுறை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 3 டைம்ஸ். பெரிய புராணம் உலகலாம். இப்போ மூவா முதலா என தொடங்கக்கூடிய நூல் அப்படின்னு சொல்லும்போது எது? மூவா முதலா. சீவக சிந்தாமணி. உலகம் உவப்ப அப்படின்னு தொடங்கக்கூடிய நூல் எது? உலகம் உவப்ப. உலகம் உவப்ப வளநீர்வு திரிதரு ஞாயிறு அப்படின்னு சொல்லிட்டு வரும் இல்லையா அந்த பாடல். உலகம் உவப்ப. நன்று மேம் நன்று மேம். திருமுருகாற்றுப்படை. திருமுருகாற்றுப்படை. பகரும் என இறைவன் அடியெடுத்து கொடுக்க பாடல் பாடியவர் யாரு? பகரும் என இறைவன் அடியெடுத்து கொடுக்க பாடல் பாடியவர்
பகரும் என இறைவன் அடியேற்கு பாடல் பாடியவர். ஒரு ஆசிரியர் நம்ம படிச்சோம் இல்லையா போன வகுப்புல. பகரும் என காசிம் புலவர்மா. பகரும் என இறைவன் அடியெடுத்து கொடுக்க பாடல் பாடியவர் காசிம் புலவர். பொன் வண்ணத்து அந்தாதி பாடியவர் யார்? பொன் வண்ணத்து அந்தாதி. உள்ளார்ந்த கேள்விகள் தான், எளிமையா இருக்கிறது தெரியும் இல்லையா? நன்று மேம், நன்று மேம். சேரமான் பெருமாள் நாயனார். இப்ப சேரமான் பெருமாள் நாயனாருடைய குறிப்பு அப்படியே டக்கு நினைவுபடுத்திக்கோங்க. இயற்பெயர் பெருமா கோதையார். அவருக்கு களரிற்றறிவார்னு ஒரு பேர் இருக்கு. அப்போ வெள்ளை யானை மீது நம்ம சுந்தரரோடு கைலை மலை சென்றவர். சரி. திருநாவுக்கரசர் மீது ஏகாதச மாலை பாடியவர் யார்? இது அதை தாண்டிய கேள்விதான். திருநாவுக்கரசர் மீது ஏகாதச மாலை என்னும் நூல் பாடியவர் யார்? ஏகாதச மாலை. இந்த திருக்குறள் நான் குறிக்கல, இப்ப நோட் பண்ணிக்க சொல்லும் விதமாக ஏகாதச மாலை என்னும் நூல் எழுதியவர் யாருன்னா நம்பியாண்டார் நம்பிகள். வேற என்ன கேட்கலாம்? காரைக்கால் அம்மையார் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு நினைவுக்கு வரக்கூடியது அவருடைய நூல் திருப்பதிகள், திருவந்த பாடல்களுக்கு பாடல்கள் வாய்ஸ் பிரேக் ஆகுதுங்க. மொத்த பாடல் வாய்ஸ் பிரேக் ஆகுங்களா?